அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மேருகேற்றிடும். அவர் ரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மேருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. கலங்கரை விளக்காக ஒளி வீசுவே. கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பே. சிலுவை நாதர் இயேசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் ஜீவ அப்பம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய உணவு பழக்கம், அவர்களுடைய அடிப்படை உணவு அப்பமாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டிலே நம்முடைய அடிப்படை உணவு சோறு, சாதம் ஆக இருக்கிறது. வட இந்தியாவுக்கு போகும்போது அவருடைய அடிப்படை உணவு சப்பாத்தியாக இருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டு பழக்கத்தில் இந்த வசனத்தை சொல்ல வேண்டுமானால் ஜீவ உணவு, ஜீவ சாப்பாடு, சாதம் நானே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு மனிதனுக்கு ஜீவ அப்பம் என்று சொல்லும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நம்முடைய சாப்பாடு உலக பிரகாரமாக நம்முடைய சரீரத்திற்காக நாம் சாப்பிடுகிறோம். சாப்பிடாமல் வாழ முடியாது. சாப்பிட்டாலும் திரும்ப பசிக்கிறது, திரும்ப சாப்பிடுகிறோம், திரும்ப பசிக்கிறது, திரும்ப சாப்பிடுகிறோம். இப்படி சாப்பிடுகிறதுனாலே தான் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவது இந்த சரீரத்திற்கான உணவு அல்ல, ஆன்மீக உணவு, ஆத்மாவிற்கான ஒரு உணவு, ஆவிக்குரிய ஒரு உணவை அவர் சொல்லுகிறார். எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஆன்மீக பசி என்பது உண்டு. தேவனை தேட வேண்டும், தேவனிடத்தோடு கூட ஒப்புரவாக வேண்டும், தேவனை திருப்திப்படுத்த வேண்டும். மனிதர்கள் பல முயற்சிகளை செய்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. ஆம் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இருப்பாரானால், அவரை பெற்றுக்கொண்டிருப்பீர்களானால் ஆன்மீக பசி அடைய மாட்டீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த விதமான தாகமும் அலைச்சலும் தேடி அலைகிற காரியமும் இல்லாமல் திருப்தி அடைந்தவர்களாக இருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஜீவ அப்பம் என்று சொல்லுவதற்கு காரணம் அவர்தானே. கல்வாரி சிலுவையிலே மனுக்குலத்தின் பாவ பாரத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்மைத்தாமே பலியாக ஒப்பு கொடுத்து மனுஷனுக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் சகித்து மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார். தேவனோடு கூட, நம்மை படைத்த சிருஷ்டி கர்த்தரோடு கூட மனிதன் பாவத்தின் நிமித்தமாகத்தான் உறவாட முடியாதவனாக, பேச முடியாதவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனுடைய பாவத்தை மன்னித்து தேவனோடு கூட அவர் அவனை ஒப்புரவாக்கி இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அவர் மூலமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், அவரை விசுவாசிப்பதின் மூலமாய், அவரை உங்கள் தெய்வமாய், ஆண்டவராய், இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதின் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இந்த பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் அவசியமானதாக இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த பாவ மன்னிப்பை அருளி செய்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் ஜீவ அப்பமாக இருக்கிறார். இந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் ஒரு காலும் பசி அடையார்கள். ஒரு காலும் ஆன்மீக பசி அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் ஆவிக்குரியவர்களாய், தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய், இந்த உலகத்திலே மட்டுமல்ல, இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்னரும் கூட தேவனோடு கூட சதா காலங்களிலும் வாழுகிறவர்களாக இருப்பார்கள். அந்த பெரிதான பாக்கியத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. ஆமேன். நன்றி.